மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். அதுல இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கவனிக்கலாம். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி வாசிக்கிறேன். சரி, கவனிங்க. இந்த இடத்துல இந்த வசனத்தை கவனிக்கும் போது இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக பதில் சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவர் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது அப்படி சொல்றாரு. ரெண்டாவது காரியம் சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் சொல்ற. ரெண்டும் ரொம்ப அருமையான வாசம். இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் சொன்னா சந்தோஷம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எத்தனையோ காரியங்கள் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கிறோம். ஏன் நிறைய நேரத்துல நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்க மாட்டேது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு உண்டு. அப்ப நிறைய நேரத்துல நம்மளும் யோசிக்கிற காரியம், நமக்கு விசுவாசமே இல்ல போல, அதனாலதான் கிடைக்கல. விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன விசுவாசம் அப்படின்னா, தேவன் எனக்கு செய்வார் என்ற விசுவாசம், செய்ய வல்லவர் என்று நான் நம்ப வேண்டும். பைபிள் ஒரு இடத்துல எபிரேயர்ல சொல்லும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் நம்ம மேல பிரியமா இருக்குன்னா அவரை நம்ம நம்பணும். விசுவாசம்னா அவர் மேல் நம்பிக்கை தான். விசுவாசம்னா அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற காரியம். அப்ப இந்த பெண்ணை பார்த்த ஆண்டு சொல்கிறார், மகளே, உன் விசுவாசம் பெரியது அப்படி சொல்ற. பெருசுனா எவ்வளவு பெருசு? சரியா? விசுவாசத்தை நம்ம அளவு போட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 17வது அதிகாரத்துக்குள்ள அடுத்த பக்கம் தான். 17வது அதிகாரத்து 20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். எவ்வளவு அளவு விசுவாசமா? அந்த ஆரம்பிக்கும் போது சொல்ற, உங்கள் அவிசுவாசத்தினால்தான் அது நடக்கல. நீங்க நம்பிக்கை இல்லாம காரியத்தை செய்றீங்க. ஆனா உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே இந்த மலையை பார்த்து நீ அங்கிட்டு போ அப்படின்னு சொன்னா அது போக முடியும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்ற. அப்ப எவ்வளவு விசுவாசம் நமக்கு இருந்தா போதுமா? இருக்கிறதுலயே சின்னதுதான், கடுகுதான். ஆண்டவர் அதோட ஒப்பிட்டு சொல்றாரு, அந்த அளவு உனக்கு விசுவாசம் இருந்தாலே நீ பெரிய காரியத்தை செய்ய முடியும் அப்படி சொல்ற. ஆனா அந்த பெண்ணிடத்துல சொல்றாரு 15வது அதிகாரத்துல வாசம், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது அப்படி சொல்றாரு. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஏன் அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் உன் விசுவாசம் பெருசுன்னு சொன்னாரு அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதோட நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்றதையும் சோதிக்க போகிறோம். ஏன்னா இந்த உலகத்துல காசுனால எல்லாத்தையும் வாங்க முடியாதுங்க. சரி, அந்த வீட்டை கட்டிடலாம் காசு இருந்தா. ஆனா வீட்டுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையை நம்மளால வாங்க முடியுமாங்க? இல்லைங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் மாளிகை எல்லாம் கட்டிடுறாங்க. அதுவும் இப்ப சமீபத்துல ஒருத்தர் சொன்னாரு, 5 கோடியில கட்டினேன், 6 கோடியில். நான் ரொம்ப குறைச்சுதான் சொல்றேன், இன்னும் நிறைய கட்டுறாங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுல நம்ம ஏரியாலே 5 கோடி கட்டுறவங்களா இருக்காங்க. கட்டடத்தை கட்டிடலாங்க, நான் வாழ்க்கையை கட்ட முடியுமா? இல்லைங்க, கட்ட முடியாது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தை கட்ட முடியுமா நம்மளால? இல்லைங்க. அதான் சொல்லுவாங்க, உணவை வாங்கிடலாங்க, ஆனா திருப்திய வாங்க முடியாதுங்க. படுக்கைய வாங்கிடலாங்க, தூக்கத்தை வாங்க முடியாதுங்க. பணத்தை சம்பாதிச்சிடலாங்க, திருப்திய வாங்க முடியாதுங்க அப்படி சொல்ல. நிறைய காரியங்கள் பணத்தாலே சம்பாதிக்க முடியாது. உயிருக்கு கூட பணம் இருக்கலாம், என்னால பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகலாம்,
பெரிய மருத்துவரை அழைக்கலாம், ஆனா என் உயிர் டாக்டர்கிட்டையும் இல்லை, எங்கேயும் இல்லைங்க. சரியா? எல்லாமே அது தேவனிடத்துலதான் இருக்குது. அதை நம்ம உணரணும். பணம் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படி சொன்னா அது சாத்தியம் இல்லை இந்த உலகத்துல. நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நிறைய நேரத்துல அதை மறந்துட்டு மனுஷன் என்ன நினைக்கிறானா, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு வீரா பேசுறான். கல்கின்னு ஒரு மனுஷன் கட்டுரை எழுதினாரு, 100 வருஷம் வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி. அவர் 60 வருஷத்துல இறந்து போயிட்டார். அதுதான் உண்மை, அது இயற்கை. நான் அவரை கேள்வி எல்லாம் பண்ணல, ஆனா அதுதான் உண்மை. சரியா? வியாதி வராம வாழ்றதுக்கு மருத்துவம் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கே வியாதி இருக்கும். முடி வளர்றது எப்படின்னு சொல்லி ஒருத்தர் வியாபாரம் பண்ணார் ஒரு எண்ணெய், ஆனா அவருக்கே முடி கிடையாது, தலைவலி தலையில. இதுதான் இயற்கையா இருக்கு இந்த உலகத்துல, எல்லாமே இருக்கு. ஏன்னா நிறைய அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப யாரதான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும்? நம்மளை படைத்த தெய்வனை தான் நோக்கி பார்க்க சொல்லி பைபிள் சொல்லுது. கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அவன் சொல்றான், நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுறேன், கடவுள் எதுக்குடா குறுக்க வராரு அப்படின்னு கேட்கிறான். கடவுள் எதுக்கு? நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுறேன், இதுல எதுக்கு கடவுள் அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மைதான். ஆனா இக்கட்டு வரப்ப நம்ம யாரதான் இயற்கையாவே நோக்கி பாக்குறோம், தெய்வமே அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். அது இயற்கையான ஒரு காரியம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, என்னை நோக்கி கூப்பிடு அப்படி சொல்ற. இந்த பூமியில இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகள், ஆடுகள் இருக்கு. சில தெய்வத்தை திட்டுறாங்க, தெய்வன் ஒருத்தர் தான் ஏங்க இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க. தெய்வ கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் தெய்வமா அப்படின்னு சொல்லி சோதிச்சா இல்ல, மனுஷன் தான் காரணங்க. ஒருத்தர் ஏழையா இருக்கான், ஒருத்தர் பணக்காரனா இருக்கான், யாருங்க காரணம்? கடவுளா காரணம்னா இல்ல, சுரண்டான் சிலரு. அவனே எல்லாத்தையும் புடிங்கி சேர்த்து வச்சுக்கிறான். இன்னொருத்தருக்கு என்ன பண்ண மாட்டான்? ஈய மாட்டான், கொடுக்க கூட மாட்டான். சுயநலம் உள்ளவனா இருக்கிறான், மத்தவனுக்கு கேடு செய்யறவனா இருக்கான். அதனாலதான் சிலர் தரித்திரத்துக்குள்ள போயிடுறாங்க, சிலரு சேர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். எத்தனை கோடிடா சேர்ப்பீங்க? அவனும் எத்தனை இட்லி தான் சாப்பிட முடியும்? 10 கோடி வச்சிருந்தாலும் 4 இட்லிக்கு மேல அந்த இட்லி அவனால சாப்பிட முடியுதான்னு தெரியல. அவன் கஞ்சி கூட குடிச்சிட்டு இருப்பான், கேப்பக்கூழ் குடிச்சிட்டு. இதுதான் நம்ம இந்த உலகத்துல பாத்துட்டு இருக்கிறோம். ஆனா மனுஷனுக்கு ஆசை விட்டுச்சான்னு பார்த்தா ஆசை விடல. அவன் என்ன நினைக்கிறான்னா, பணம் இருந்தா நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருவேன்னு நினைக்கிறான். இல்ல, சம்பாதிக்க முடியாதுங்க, எதையுமே வாங்க முடியாது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டத்தை நம்ம பார்க்கலாமா? இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டத்தை பார்க்கலாம். 15வது அதிகாரம் வந்துருவோம். 21வது வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. சரியா? இன்னைக்கு இயேசுவாமியினுடைய வாழ்க்கையில ஏன் தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆண்டவர் வேதாந்தின் தேவன், பைபிள் படி பார்க்கும்போது அவர் தான் நம்மை உண்டாக்கினார். அவர் உண்டாக்கினார் என்பதற்கு என்னங்க ப்ரூஃப் அப்படின்னு கேட்டா, நம்மை தேடி இந்த உலகத்துல வந்தாரு. சரி, வந்தாரு, என்ன பண்ணாரு? நமக்காக உயிரை கொடுத்தார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அவர் தன் ஜீவனை, ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். அதனாலதான் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி. யாருங்க உயிரை கொடுப்பா நமக்காக? பெத்த தாய் ஒருவேளை உயிரை கொடுக்க ரெடி ஆவாங்க. ஏன்னா என் பிள்ளைங்க, நான் செத்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளை பொழைச்சா போதும் அப்படி சொல்றவங்க இருக்காங்க. அதான் இந்த உலகத்திலே உயர்ந்த அன்பு தாயினுடைய அன்புன்னு சொல்றாங்க. ஆனா அதே போலதான் தேவன் நம்முடைய உலகத்துல நம்ம தேடி இந்த பூமியில நானும் நீங்களும் பாவத்திலிருந்து விடுதலையாகி மரித்த பின்னாடி சொர்க்கத்துல போய் அவரோட வாழணுன்றதுக்காக நமக்காக என்ன பண்ணார்? உயிரை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை போக்குறதுக்காக பரிகாரம் செய்தார். அதான் வேதம் சொல்லுது. இந்த வேதத்தை நிறைய பேர் மதம் நினைச்சுக்கிறாங்க. இல்லைங்க, இது மதத்தை பத்தி வேதம் பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட, மதம்ன்ற வார்த்தை கூட இல்ல. அப்ப எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வந்தாரானா இல்ல, அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தான்னு சொல்லி நம்மை ரட்சித்து நம்மை பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக தெய்வம் உலகத்திலே வந்தார். இந்த 15வது அதிகாரத்தை வந்துடலாம். 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவ, எந்த ஏரியாவை சேர்ந்தவன்றதை பார்க்கலாம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற
கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடம் வந்து ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். தீரு சீதோன் மேப்ல பாத்தீங்கன்னா அது இஸ்ரேல்ல மேல் பகுதியில இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து எல்லாருக்குமே தெரியும், சரியா? ஏன்னா அங்க யுத்தம்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி, ரொம்ப சின்ன பகுதி, தமிழ்நாடோட சிறிய பகுதி தான். ஆண்டவர் அதுல உள்ள ஒரு பெத்லெஹேம் என்ற ஊர்ல தான் பிறந்தாரு. அந்த பகுதியில தான் ஊழியமும் செய்தார். இன்னைக்கு அந்த இடங்கள் இருக்குது. அப்ப இது வந்து கதை கிடையாது. இந்த பெண்ணை பத்தி சொல்லும் போது அவ அந்த தீரு சீதோன் பகுதியை சேர்ந்த ஒரு பெண். எந்த இனத்தை சேர்ந்தவளாம்? கானானிய ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவள் இஸ்ரவேல் பெண்ணு கிடையாது. இயேசு சுவாமி பிறந்த அந்த இனத்தின் பெண் அல்ல, அந்த ஊரை சேர்ந்த ஒரு கானானிய பெண்ணாக இருக்கிறார். அப்ப இது கதையா சம்பவமா? சம்பவம். இது கதை கிடையாது. கதைன்னா என்னன்னா, ஒரு ஊர்லயே ஒரு ராஜா இருந்தா, ஊர் பேரு சொல்ல மாட்டோம், ஒன்னும் சொல்ல முடியாது, அது கதை, கட்டு. ஆனா இது கட்டு கிடையாது, இது சம்பவம். அப்ப கானானிய ஸ்திரீ அங்கே வருகிறார். அப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருந்த காரியம் என்னன்னா, வாசிக்கலாமா? அந்த வசனம் 22ஆம் வசனத்து பின்பகுதியை வாசிக்கிறேன். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரக்கம் பாராட்டும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுறான் என் மக, எனக்கு இறங்குங்க. ஒண்ணுமே செய்ய முடியலங்க. நம்ம ஊர்ல கூட கோடாங்கி அடிச்சு பிசாசு வரட்டுறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நமக்கு தெரியும். இன்னைக்கு கூட அந்த மாதிரி தலை விரிச்சு போட்டு ஆடுறத ரொம்ப பார்க்கல. ஆனா முன்னாடி ரொம்ப இருந்துச்சு பிசாஸ். ஆனா இன்னைக்கு பிசாஸ் தாங்க மனுஷனை வந்து கேடான இடைக்கு கொண்டு போறான். குடிக்க வைக்கிறான், தப்பான காரியத்தை செய்ய வைக்கிறான், பேராசைப்பட வைக்கிறான், அடுத்தவனை கொலை செய்ய வைக்கிறான், கெடுதலான அநேக காரியங்களை செய்கிறான். அப்ப இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கும்போது ஒரு கொடூரமான கஷ்டத்துல அவள் இருக்கிறாள், அந்த பெண் இருக்கிறாள். எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க நமக்கு சொல்லப்படல. ஆனா ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் தானே என்ன ஒரு வீட்டுல. அது பிசாசனுடைய தொல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். நமக்கே அது ஒரு மாதிரி இருக்கும். அது கொடூரமா நடத்தும். அத சரி, ஏதோ ஒரு வியாதினா கூட மருந்தை சாப்பிடலாம். பிசாசனுடைய தொல்லைன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம். பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பெண் வந்து சிக்கி கொண்டாள். ஆனா அவ வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய முயற்சிகள் எடுத்திருந்திருக்கலாம் அவன் வீட்டுல, ஆனா சுகமாகல. ஆனா இயேசு சுவாமி அந்த ஊர் சைட்ல வராருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுகிறான்னா, இயேசுனிடத்திலே ஓடி வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரிடத்தில் வந்துன்னு சொல்லி 22ல வாசிக்க. சரியா? இதுதான் அவ செய்த காரியம். ஏசாமிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யாருனாலும் அவர்கிட்ட வரலாம். அதனாலதான் போய் எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, அவர்கிட்ட வந்தா என்ன உண்டு? விடுதலை உண்டு. யாருனாலும் வரலாம், எந்த ஜாதியானும் வரலாம். ஜாதிய பைபிள் ஏத்துக்கிறது இல்ல. ஆனா அந்த உலகத்துல ஜாதி இருக்கா இல்லையா? இருக்குது. சிலர்லாம் நம்மளெல்லாம் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. சரியா? அது குறிப்பிட்ட ஜாதி தான் உள்ளுக்கு போகணும்னு சொல்றாங்க. முன்னாடி ரொம்ப மோசமா தெருவிலேயே போக முடியாது. சிலர்லாம் செருப்பு போட்டுட்டு போக கூடாது, துண்டை இழிப்புட கட்டக்கூடாது, என்னென்னமோ கொடூரங்கள்லாம் நம்ம நாட்டுல இருந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் விடுதலையாகி ஓரளவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சில தெய்வங்களை சில ஜாதியார் தான் கும்பிடலாம். தெய்வமே எல்லாருக்கும் உரியவர் தான். ஆனா ஜாதிக்கு ஒரு தெய்வத்தை மனுஷன் வச்சுட்டான். ஆனா ஏசாமிட்ட சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாருனாலும் அவர்கிட்ட வரலாம். இயேசு சுவாமி யூத இனத்துல பிறந்தவர். ஆனா இந்த பெண் கானானிய தேசத்தை சேர்ந்தவர். அவ கேள்விப்படுறா, இயேசு தன்னுடைய ஊர் பக்கமா வராரு, தீரு சீதோன் பக்கமா வரான்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அவரிடத்துல ஓடுகிறார். என்ன தைரியம்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர்கிட்ட போய் என்ன பண்ணிருக்காங்க, நன்மை பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் எல்லாத்துட்டையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. மதத்தை பரப்புறோம்னு தப்பா நினைக்கிறாங்க. மதத்தெல்லாம் நம்ம பரப்பலங்க. மதம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா முகத்தை காட்டும், அவ்வளவுதான். முகத்துல இருக்கிற அழுக்க கழுவிக்கும் சொல்லும். கழுவி விடுமா? அது கழுவி விடாது.
மதம் எல்லாம் நல்லதுதான் சொல்லுது, இதை செய்யாத, இப்படி வாழு, நல்லவனாரு, கெட்டவனா இருக்காதன்னு சொல்லி நல்லதுதான் சொல்லி கொடுது. எந்த மதமும் கெட்டது சொல்றது இல்ல. ஆனா நல்லவனா வாழ முடியலையே மனுஷனால. குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறான். காலையில சத்தியம் பண்ணிட்டு போறான் மனைவிட்ட, சாயங்காலம் வரப்ப என்ன பண்ணிட்டு வந்துறான், குடிச்சிட்டு வந்துறான். ஏண்டா இப்படி பண்றான்னா முடியல, அவனால முடியல, சிக்கிக்கிட்டான். எல்லா பாவங்களும் அப்படிதான், பொருளாசை கூட அப்படிதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்றார். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று கேட்டால் அவனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறான், விடுதலையாக்க. அததான் இந்த இடத்துல பாக்குறோம். 15வது அதிகாரத்துல சொல்லும் போது பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்ன உடனே ஆண்டவர் உதவி செய்யறார். அதுதான் கடைசியில நம்ம வாசம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்னா மக சுகமாயிட்டாங்க. ஆண்டவர் நம்ம விரும்புகிற காரியத்தை கொடுக்கிற தேவனாக. ஆனா அது இந்த இப்படின்னு ஒண்ணு எல்லாம் கிடைக்கிறது இல்ல. சில நேரத்துல கடினமான நேரமா இருக்கு. அதான் விசுவாசம். அதுக்குதான் என்ன வேணும், விசுவாசம் வேண்டும். அவர் கேட்ட உடனே அடுத்த செகண்ட் நம்ம கொடுத்துட்டாருன்னா அதுக்கு என்ன தேவையில்லை, விசுவாசம் தேவையில்லை. இந்த பெண் வந்து அவளுடைய புரிதலை பார்க்கலாமா? சரியா? அவளுடைய பலவீனம் என்று பார்த்தால் அவளுடைய இனம், அதோட இன்னொரு பலவீனம் என்னன்னா அவளுடைய மகளுடைய வியாதி, பிசாசுனுடைய கொடூரம். அதான் அவளுடைய பலவீனமா இருந்துச்சு. ஆனா அந்த பலவீனத்தோட யார்கிட்ட போனா, ஏசாமிட்ட. அவளுடைய புரிதலை பார்ப்போமா? அதே வசனத்துல பார்க்கலாம். 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த நான் பேஜ் தப்பா, 22வது பக்கத்துல 22வது வசனத்துல வந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார். 3 காரியம் சொல்றா. ஒன்னு ஆண்டவர் என்று சொல்லுகிறாள், 2வது என்ன சொல்றா, தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறாள், 3வது என்ன சொல்றா, ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஒரு வாயில தான் சொல்றானா, ஆனா அவ புரிதல் ரொம்ப வித்தியாசமானது. இயேசு சுவாமி வந்து இன்னைக்கும் தெய்வம் சொல்லி ஏற்றுக்கொள்ளாத பெரும் மக்கள் இருக்காங்க. சரியா? அவர் நல்ல போதகர்ப்பா, நல்ல புரட்சியாளன்பா, நல்ல அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறார், அதெல்லாம் நம்புறாங்க. நம்ம நாட்டுல 99% ஏசாமிய நல்லவர் தான் சொல்றாங்க, கெட்டவர்லாம் சொல்றது இல்ல. ஆனா அவரை யாருன்றது நம்புறது ரொம்ப முக்கியம். இந்த பெண் என்ன சொல்றா, ஆண்டவரே, என்னை ஆளுகிறவரே, தெய்வமே என்றது அழைக்கிறார். ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து யாருன்றது நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து மரியாளின் குமாரன் அல்ல, தச்சனுடைய குமாரன் அல்ல, ஒரு நல்ல போதகர் மட்டும் இல்ல, அவர் அற்புதம் செய்கிறவர் மட்டுமல்ல. அவர் யார்தான்? அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வனாக இருக்கிறார். அவர் ஆண்டவர். அதை நாம முதல்ல நம்ம மனசுல புரியணும். இந்த பெண் புரிந்திருந்தா, இஸ்ரவேல் பெண்ணு கிடையாது, ஆனா அவளுக்கு புரியல் இருந்துச்சு, அவர் ஆண்டவர் சொல்லி. 2வது காரியம் பாத்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே அப்படி சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு புரியாது. தாவீதின் குமாரன்னா என்னன்னா, பைபிள்ல ரட்சகரே என்ற அர்த்தம். என்னை ரட்சிப்பவரே, ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் யாரா இருக்கார், ரட்சகருங்க. நம்மை தேடி நம்மை ரட்சிக்க காப்பாற்ற வந்த ரட்சகர் அவர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து இஸ்லாமியர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இயேசுசாமி வந்து இறை தூதர் தான் அப்படி சொல்றாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. தெய்வன் தான் ரட்சகராக இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்கும்படியாக மனுஷனாய் பிறந்தான்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. அதை பத்தி நம்ம நிறைய விளக்கம் சொல்லலாம், அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அப்ப இந்த பெண்ணுக்கு இருந்த புரிதலை பாருங்களேன். ஒன்று, இவர் யாருன்னு நினைச்சா, ஏசாமிக்கு நம்ம கேலண்டர்ல படத்துல பாக்குற மாதிரி தலையை சுத்தி ஒரு வெளிச்சம் எல்லாம் கிடையாதுங்க. அவர் சாதாரணமான மனுஷனை போலதான் அந்த பூமியில பிறந்தார், வளர்ந்தார். சாதாரணமான மனுஷன். ஒரு யூதன் எப்படி இருந்திருப்பாரோ அப்படிதான் இருந்தார். ஆனா அவர் யாரு? நிறைய பேர் அவர் ஆண்டவன் புரிஞ்சுக்கிட்டவே இல்லை. அவர் ஆண்டவர். இந்த பெண் சொல்ற இன்னொரு காரியம், தாவீதின் குமாரனே, ரட்சகரே, என்னை ரட்சிக்க வந்தவரே. நீங்க அதை நம்புறீங்களாங்க? அவர் ஆண்டவர் நீங்க நம்பணும்.
உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் நம்பணும். மூன்றாவது காரியம் சொல்றா, எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறா. இறங்கும்னா என்ன அர்த்தம்? எனக்கு இரக்கம் பாராட்டும். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, எனக்கு தகுதி கிடையாது உங்கள்கிட்ட வந்து கேட்கறதுக்கு, எனக்கு நீங்க செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, ஆனா இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. சரி போயிட்டு போறான்னு கொடுக்கறதா இரக்கம். சரி நல்லா இருந்துட்டு போறா, நல்லா இருக்கு, அதான் இரக்கம். அப்ப இவ வந்து சொல்லி உரிமை கேட்கல, எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படிலாம் சொல்லல. என்ன கேட்டா, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க பைபிள்ல. நானும் நீங்களும் கடவுளால படைக்கப்பட்டவன் தான், ஆனா கடவுளுக்கு விரோதமா நம்ம போயிட்டோம், பாவத்தை செஞ்சு. கடவுள்கிட்ட நம்ம போகும்போது தாழ்மையா போகணும்னு சொல்லி வேதம், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் வேதம் சொல்கிறது. தாழ்மையில் உனக்கு தேவன் கிருபை அளிக்கிறான் வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம கேட்க வேண்டிய விதம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இரக்கப்பாரு, எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே, நான் நல்லவன்லாம் கிடையாது ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஆனாலும் என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, நான் எல்லா முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே சொல்லி. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ அவளுடைய புரிதல் ரொம்ப முக்கியமா, ரொம்ப அழகா இருந்துச்சு. உன்னை ஆண்டவரே என்று சொன்னான், இரண்டாவது தாவீதின் குமாரனே என்று சொன்னான், மூன்றாவது எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். அவள் செய்த காரியத்தை பார்க்கலாமா? ஏற்கனவே சொல்லிட்டு அவள் ஆண்டவரிடத்துல போனாள், அவள் அவரிடத்தில் வந்து என்று சொல்லி வாசிச்சு. யார்கிட்டங்க போறோம்? ஒரு கஷ்டம். நான் அடிக்கடி சொல்வேன், லட்சுமி கூட இப்ப வந்தோன்னு சொன்னாங்க, கடன் வாங்காம வீட்டை கட்டிட்டேன். நீங்க சொன்னீங்க கஷ்டம் தாங்க, நம்ம கடன் வாங்கியே பழகிட்டோம். சரியா? ஒரு சின்ன தேவை வந்தோடனே நம்ம மனசு எங்க ஒரு யார்கிட்ட போய் வாங்கலாம், யார்கிட்ட போய் கேட்கலாம்? நான் சொல்றேன், முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் வழி வச்சிருப்பாருங்க, சரியான வழி இருப்பாருன்னா கடன் வாங்கி நம்ம கொடுத்துருவாங்க கடன் உடனே. ஒருவேளை நம்ம திருப்பி கொடுப்போம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, 1 லட்சம் கேட்டா 2 லட்சம் கூட கொடுப்பாங்க. ஆனா சிக்கிக்கிடுவோங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போகணுங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாரு. இந்த பைபிள்ல ஒரு அழகான ஒரு ஓமம் உண்டு, ஒரு கதை உண்டு, ஒரு சம்பவம் உண்டு. ஒரு விதவை, கணவன் இறந்து போனா, பயங்கரமா கடன் வச்சுட்டு போயிட்டா, அவர் செத்து போயிட்டார். நல்ல மனுஷன் தான், ஆனா தேவைக்காக கடன் வாங்கியிருக்காரு. கடன்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. 2 பசங்க இருக்காங்க. அந்த நாட்கள்ல வந்து கடன் பட்டா அடிமையா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவட கடனை தீக்கிற வரைக்கும் அவன் அடிமையா இருந்து வேலை பார்த்து கடனை தீக்கணும். இப்ப கணவன் இல்லாம இருக்கா, 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பசங்களை பிடிச்சிட்டு போறாங்க. என்ன பண்ண, பயந்துட்டான். உடனே கடவுளுடைய மனுஷன் எலியா அந்த இடத்துல இருக்கிறாரு, அவர்கிட்ட ஓடுறான். போய் கேட்டான், நான் என்ன பண்றேன்டே தெரியல, உன்கிட்ட என்னமா இருக்குன்னு கேட்டா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்புறம் சொல்றா, என்கிட்ட ஒரு சின்ன குடம், எண்ணெய் குடம் உண்டு, அந்த குடத்துல நிறைய எண்ணெய் மட்டும் இருக்குது. அவர் சொன்னாரு, இப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிற பாத்திரத்தெல்லாம், காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கு, அப்புறம் கதவை பூட்டிடு, நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்து அந்த எண்ணெய பாத்திரங்கள்ல ஊத்து சொன்னா, இவ போய் அதே மாதிரி செஞ்சு ஊத்துறா. எண்ணெய் வந்துட்டே இருக்குது, உடம்பெல்லாம் நிறைஞ்சிச்சு, வாங்கின பாத்திரங்கள்லாம் நிறைஞ்சிச்சு. காலி பாத்திரம் முடிஞ்சோடனே எண்ணெய் நின்றுச்சு. உடனே கதவை பூட்டிட்டு நேரா மறுபடியும் அந்த தேவனுடைய மனுஷன்ட்ட ஓடுனா. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு சொன்னோடனே, அதை வித்து கடன் அடைச்சிடு, மீதி இருக்கும், அதை வச்சு நீ ஜீவனம் பண்ணு, வாழு அப்படி சொல்ற. இது கதை கிடையாதுங்க, இது உண்மை. அவங்க அதை சொன்ன உடனே நான் அதான் யோசித்தேன், ஏதாவது ஒரு வழி இருக்குங்க. ஏன்னா கடன்றது வந்து அடிமைத்தனங்க. இன்னைக்கு அடிமைத்தனம் தாங்க. ஏன் ஓடி ஓடி ஒளியிறாங்க? கடன்காரன் வந்துட்டா காலையில வந்து நிப்பாங்க, வெக்கமா இருக்கும், அவன் கத்துவான், கேவலமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நம்பினா நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்று சொல்ற. ஆண்டவர் வழி வச்சிருப்பார். நீங்க ஆண்டவர்கிட்ட போக பழகுங்க, முதல்ல அதை செய்யுங்க. இந்த பெண்ணு வந்து யார்கிட்ட தான் ஓடினா? ஆண்டவரிடத்திலே போனா. போய் தான் சொல்ற, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறுகிறான். அதுக்கப்புறம் பார்க்கலாமா?
23வது வசனத்தை வாசிக்கலாம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இவ கத்திக்கிட்டே போறா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லிட்டே போறா. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பக்கத்துல போயிட்டு இந்த சீஷர் எல்லாம் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே அவ கத்திக்கிட்டே வரா, நீங்க கண்டுக்கிடாம போறீங்க, அவளை அனுப்பிவிடுங்க, ஏதாவது சொல்லுங்க, முடியாதுன்றா சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாக்கலாமா? அதற்கு அவர் 24வது வசனம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் இவங்களுக்காக தான் வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன் அப்படி சொல்ற. நம்ம என்ன பண்ணிருப்போம், போயா போ முன்னாடி வந்தேன் பாருன்னு சொல்லி பேசாம போயிருப்போம். ஆனா அவ என்ன பண்ணான்னு பாக்கலாமா? அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் ஆண்டவரை தான் சொல்றார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இது 2வது காரியம். ஒண்ணு, அவர் பின்னாடி வந்தா, அவரை நோக்கி கூப்பிட்டால், அவர் கண்டு கொள்ளாத பொழுது என்ன பண்ண, முன்னாடி வந்து குறுக்க மறிச்சிட்டா. அவருக்கு முன்னாடி வந்து முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லப்படும். சரி, சிலர் எல்லாம் கண்டிஷன் போறாங்க, ஏசாமி எனக்கு இதை செஞ்சிட்டாருன்னா நான் அவரை இனிமே பின்பற்றுவேன் அப்படி சொல்றேன். இல்லைங்க, நீங்க அவரை பின்பற்றுங்க, அவர் செய்யறாரா செய்யலையான்றது அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து எனக்கு இதை செய்யுங்க, அப்பதான் நீங்க என்னுடைய அப்பா அம்மான்னு சொன்னா எப்படி இருக்கும்? சரி, அது சரிப்பட்டு வராது. இல்ல, அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் தான் என்னுடைய ஆண்டவர். நான் நம்புறோம். அவர் எனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவரை நான் பணிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண் அதை செய்யறான். ஆண்டவர் இதெல்லாம் செக் பண்றாருங்க. ஆண்டவர் எல்லாருக்காக வந்தாரா, இஸ்ரவேலுக்கு மட்டுக்காக வந்தாரா? எல்லாருக்காக தான் வந்தாரு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் எல்லாருக்காக, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியா வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தான்லாம் பைபிள் ரொம்ப அழகான வசனங்கள்லாம் இருக்கு. அப்ப அவர் யார் வந்தார்? உலகத்திற்காக வந்தார், உலகத்தின் மக்களுக்காக வந்தார். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, நான் அவங்களுக்காக எல்லாம் வரல, இஸ்ரவேல் மக்களுக்காக தான் வந்தேன்னா, இவ விடல, குறுக்க போய் மறிச்சிட்டா. மறிச்சு அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்பயும் அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 26 அவர் 26 அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று ரொம்ப கடினமா சொல்லிட்டு என்ன சொன்னாரு? எப்பா, பிள்ளைக்கு வச்சுக்கிற ரொட்டி எடுத்து நாய்க்கு போட முடியுமா? நம்மலாம் கடுப்பாயிருவோம்ல. ஆண்டவர் சாதாரண அப்படியெல்லாம் பேச மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல அப்படி பேசிருக்கு. அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். இவன் உண்மையாவே என்ன தேடிதான் வந்திருக்கிறாளா இல்லையா என்பதை, என்னை நம்புகிறாளா, என்னை விசுவாசிக்கிறாளா, என்னை விடாமல் பிடிப்பாளா என்று சொல்லி பாக்குறதுக்காக ஆண்டவர் கடினமாய் கண்டுக்கிடாம போனாலே நமக்கு எப்படி இருக்கும்? கௌரவ பிரச்சனைங்க அது. அப்புறம் சொல்றாரு, பிள்ளைக்கு வச்சிருக்கிற நாய்க்குட்டிக்கெல்லாம் போட முடியாது. அவன் என்ன சொன்னான்னு பாக்கலாமா? போயா உன் பின்னாடி போய் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லல. அதற்கு அவள் 27 அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேய்ச்சிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்றார். நாய்க்குட்டி என்ன பண்ணும்? பிள்ளைங்க மேல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கீழே விழுகிற துண்டெல்லாம் நாய்க்குட்டி சாப்பிடும். எனக்கு அது போதும் ஆண்டவரே, எனக்கு எது போதும்? கீழே விழுகிற அந்த துண்டு, பிஞ்சு துண்டு கூட போதும். தன்னை தாழ்த்தினாள். முதல்ல அவரிடத்திலே போனாள், அவரை பணிந்து கொண்டாள், தன்னை தாழ்த்தினாள். நமக்குள்ள பெருமை செல்லத்துல இருக்குங்க. ஏசாமிட்ட வர்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு கௌரவம் நம்மளை விட்டு கொடுக்கவே, நம்மளுக்கு கஷ்டம் நிறைய இருக்கு. ராத்திரியெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம், யாரா எனக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறோம். ஆனா ஏசாமிட்ட வந்து வர்றதுக்கு நமக்கு என்ன இல்ல, கௌரவம் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டோம். நிறைய பேருடைய வாழ்க்கை. அன்னைக்கு வந்து ஜெயில்
சிறைச்சாலைக்கு ஜெயிலுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. ஊழியத்துக்கு இல்ல, கவுன்சிலிங்கா போயிருந்தாங்க. அங்க 2-3 பேர் முக்கியமான ஆட்கள்லாம் பார்த்திருக்காங்க. சிலலாம் கையை பிடிச்ச உடனே அப்படியே அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவு வேதனையில இருக்காங்க மக்கள். உண்மை அதுதான். தூக்கம் வரல, சமாதானம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எல்லாம் வாழ முடியாதுங்க. நம்பிக்கை இழந்த உடனே தற்கொலைக்கு போறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்கிட்ட வா. ஆண்டவர் நமக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். சோ அவரிடத்துல போக வேண்டும். எப்படி போகணும்னு சொல்லி சொன்னேன், விசுவாசத்தோடு கூட போன. அதான் அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது. எவ்வளவு பெருசு? மாட்டேன்னு சொன்னாலும் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்ற. நாய்க்குட்டின்னு சொல்லிவிட்டாரு, ஆனாலும் எனக்கு அதான் வேணும்னு சொல்றாரு. அதாங்க விசுவாசம். அவரை விடாமல் பிடிப்பதுதான் விசுவாசம். அவர்கிட்ட போகணும். அவர் ஆண்டவரே என்று அழைத்தால், தாவீதின் குமாரனே என்று அழைத்தால், எனக்கு இறங்கும் என்று சொன்னால், தொடர்ந்து அவர் பின்னாடி போனா, அவரை போய் பணிந்து கொண்டாள், அதுக்கப்புறம் தன்னை தாழ்த்தினார். அப்படி அவர் செஞ்ச உடனே தான் நம்ம 28 அழகா வாசிக்கிறோம். கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. சும்மா எடுத்த உடனே எல்லாம் சொல்லலைங்க. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சிலத்துல சோதிக்கிறார். என் வாழ்க்கையில பயங்கர கஷ்டம், சோதனை இருக்குங்க. எனக்கு தெரியும் ஆண்டவர் தான் ஆண்டவர் என்று. அவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்வார் என்று தெரியும். அவர் என்ன நிச்சயமா கைவிடவே மாட்டான்றது எனக்கு 100% தெரியும். ஆனாலும் நம்ம கேட்டவன எல்லா காரியமும் நடக்கிறீங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதே, ஏன் ஆண்டவரே பதில் கொடுக்க மாட்டீங்க? சிலத்தில் நம்மள அவர் என்ன பண்றார்? சோதிக்கிறார். என் பிள்ளை என்னை தான் நம்புகிறது. என் விசுவாசம் எவ்வளவு பெருசுன்றத பார்க்க விரும்புறார் அவர். ஆபிரகாம சோதிச்சாருங்க. 100 வயசுல ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளைய அப்படி நேசிச்சாரு ஆபிரகாம். ஆனா திடீர்னு ஆண்டு சொல்றாரு, அந்த பிள்ளைய போய் நான் சொல்ற இடத்துல நீ என்ன பண்ணும், பலியிடுன்னு சொன்னாரு. எப்படி இருந்திருக்கும்? நம்மனா என்ன சொல்லிருப்போம்னா, பிள்ளைய எதுக்கு கொடுத்த, பிள்ளைய எதுக்கு திருப்பி கேட்கிற, நீ எல்லாம் கடவுளா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் ஒண்ணுமே சொல்ல. அதிகாலையில இருந்துச்சுட்டான். மனைவி கூட சொல்லல. மனைவிட்ட சொன்னா அவ கதை அழுத்து குப்பாடு போட ஆரம்பிச்சுவா. மனைவிட்ட சொல்லல. பிள்ளைய கூட்டிட்டு சொன்ன இடத்துக்கு ஆபிரகாம் விசுவாசித்தான். ஒருவேளை நான் அந்த பிள்ளைய நான் பலியிட்டாலும் இந்த பிள்ளைய அவரால் உயிரோட எழுப்ப முடியும். ஆனா பிள்ளைக்கா தேவன் நிறைய திட்டம் சொல்லியிருந்தார். இந்த பிள்ளை செத்தா இவர் சொன்னதெல்லாம் நடக்காதே அப்படி யோசிக்கிறான். அதனால இந்த பிள்ளை சாக முடியாதுன்றது ஆபிரகாம் நல்லாவே தெரியும். ஆனா கொல்ல சொல்றாரு, பலியிட சொல்றாரு. அப்ப அவன் யோசிக்கிறான், ஒருவேளை நான் கொன்னாலும் இவர் என்ன பண்ணிடுவாரு, உயிரோட எழுப்புவான்னு சொல்லி விசுவாசித்தான். அதே போல பலிபீடத்தை கட்டுனா 13-15 வயது பையனை கயிற்றால கட்டி அந்த பலித்தின் மீடத்துல படுக்க வச்சான். ஆண்டவர் ஒண்ணுமே அமைதலாவே இருக்கிறாரு. கத்தி எடுத்தான், கைய ஓங்கிட்டான் அந்த பையனை குத்துறதுக்காக. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் அந்த பிள்ளை மேல உன் கைய போட்டுறாரு. இப்ப எனக்கு தெரியுது நீ எவ்வளவா என்னிடத்துல அன்பு கூறுற, உன் விசுவாசம் எவ்வளவு பெருசுன்றதை நான் பார்த்துட்டேன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அவுத்தோட சொல்ற. விசுவாசத்தை சோதிக்கிற தேவன். நம்முடைய விசுவாசம் சின்னதா பெருசா? கடுகள விசுவாசம் இருந்தாலே மலையை பெயர்ந்து போன்னு சொன்னா போகுமா? ஆனா இந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உன் விசுவாசம் தெரியுது. நம்ம விசுவாசம் எப்படி இருக்குங்க? நான் முடிக்க போறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் இரக்கமுள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனா அவர் அப்படி இருந்தாலும் சில நேரத்துல தாமதிக்கிறார். நான் கேட்ட உடனே எல்லாத்தையும் செய்கிறவர் இல்ல. அவர் தாமதிக்கிறதுனால நான் அவர் மேல கோபப்படுவேனே, ஆனால் அது சரியானது. அங்கதான் விசுவாசமே வருது. தாமதம் வரும் பொழுதுதான் விசுவாசம் தேவையா இருக்கு. உடனே எல்லாம் நடந்துருச்சுன்னா விசுவாசமே தேவையில்லைங்க. அப்ப ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்ற. இப்ப கடைசியில தான் பதில் கிடைக்குது. சரியா? நம்ம வாழ்க்கையில் இத
பயிற்சி செய்யணுங்க. சர்ச்சைக்கு வரோம், வசனம் கேட்கிறோம், அப்படி மட்டும் இல்ல. கேட்கிறதே எதுக்காகனா நம்ம நடைமுறைக்கு அதை கொண்டு வரணும். நடைமுறைக்கு கொண்டு வரலன்னா நம்ம சரியான கடவுளுடைய பிள்ளைங்க எல்லாம் கிடையாது. அப்ப நம்ம கேட்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஆண்டவரை நம்பணும். சபையை நம்ப கூடாது, சரியா? போதகரை நம்ப கூடாது. யார நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். அவரை பலமா பிடிச்சுக்கணும். என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, நீங்க தான் என்னுடைய ஆண்டவரை, நீங்க தான் என்னுடைய ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க, நான் கஷ்டத்துல இருக்கேன், என் பிள்ளைங்க எப்படி கஷ்டத்துல இருக்காங்க, என்னுடைய குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை சொல்லி அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிடணுங்க. ஜெபம் எவ்வளவு பெரிய பலம் உள்ளது தெரியுமா? சரியா? பைபிள்ல மட்டும்தான் சாமி அற வேண்டாம், நீங்க கோயிலுக்கும் போக வேணாம், நீங்க கண்ணை மூடி எந்த இடத்துல முழங்கால் பிடி போறீங்களோ அங்க யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் சொல்றார், 2-3 பேர் என் நாமத்தினால நீ எங்க கூடுறியோ நான் அங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. சரியா? மிச்சம் இதெல்லாம் நீங்க தெய்வம் இருக்கிற இடத்துக்கு ஓடணும். ஆனா நம்ம இருக்கிற இடத்துக்கு வருவேன் என்ற ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த பெண்ணை தேடிதாங்க அந்த ஊருக்கு போனார். அவருக்கு தெரியும் இப்படி ஒரு பெண்ணு தேவையோட இருக்கிறா, என்ன தேடிட்டு இருக்கிறான்றக்காக அங்க போகிறார். அவ வரா, இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நம்ம மத்தியில அவர் இருக்கிறார், நமக்கு உதவி செய்யதான் இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? நம்ம கேட்கறதே கிடையாது. நம்ம அழுகுறோம், சண்டை போடுறோம், பொறாமப்படுறோம், எல்லாம் நடக்குது. ஆனா என்ன பண்றது இல்ல? கேட்கறது இல்ல, போராடுறது இல்ல. அவர்கிட்ட நம்ம இரவும் பகலும் மன்றாட வேண்டும். பிள்ளைகளுக்காக என்னைக்கு அழுக போறீங்க? பிள்ளைகளுக்காக. நம்ம பெத்துட்டோம் பிள்ளைங்கள, அவங்க எல்லாம் பெருசாகி கெட்டு போன பின்னாடி அழ போறீங்களா? இப்பயே அவங்களுக்காக என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணணும். எங்க பிள்ளைங்க பெருசாயிட்டாங்க, உண்மைதான், கல்யாணம் கட்டியாச்சு 2 பேரும், எங்களுக்கு பொறுப்பு முடிஞ்சிச்சா? இல்லைங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும். சரியா? மூத்த மனைவி 2வது பிள்ளை வயிற்றுல இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கா நாங்க இப்பயே ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் பெருமைக்காக சொல்ல, அது செய்யணுங்க. பிள்ளை பெறுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆனா கொடுத்த உடனே விருந்து வைப்போம். ஆனா என்ன பண்றது இல்ல? அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. கணவனும் மனைவியும் சண்டை போட்டா உள்ள இருக்கிற பிள்ளை பாதிக்கப்படும் சொல்றாங்க. ஏன்னா அந்த அதிர்ச்சி அதை தாக்கும். ஆனா கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருந்தா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தாய் ஜெபம் பண்ணா வயிற்றுல இருக்கிற பிள்ளை எப்படி என்ன பண்ணும்? நிச்சயமா துள்ளுங்க. ஏன்னா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம்தான், அதுதான் இவ செஞ்சது. ஆண்டிடத்திலே போய் இதெல்லாம் கேட்கிறா. ஆண்டவரே என் பிள்ளை பிசாசின் பிடியினால கஷ்டப்படுறா, வெகு பாடுபடுகிறா, இறங்குங்க, உதவி செய்யுங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியல, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, ஒழுக்கத்துக்காக. ஏன்னா ஸ்கூலுக்கு போறாங்க, நம்ம பின்னாடியே போக முடியும். யாரோட பழகுறாங்க, அவங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் வேணும். அசுத்தமான காரியத்தை அவங்க பழகிடக்கூடாது. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தாய் என்ன பண்ணணும்? வீட்டுல புரணி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணணும். கணவன் வேலைக்கு போறப்ப மனைவி என்ன பண்ணலாம்? முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்காக நான் ஜெபிப்போமானால் ஆண்டு சொல்லுவோம், விசுவாசம் பெருசுப்பா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஆண்டு குற்றம் சாட்டுறாரு, நீ கேட்கவே இல்ல, அதனாலதான் உனக்கு நீ பெற்றுக்கொள்ளவும் இல்ல. தெளிவா ஒரு இடத்துல யாக்கோபுல சொல்றாரு, நீ சண்டை பண்ற, நீ யுத்தம் பண்ற, நீ கலவரம் பண்ற, கொலையும் பண்ற, ஆனா நீ கேட்கவே இல்ல. நமக்குள்ள பொறாம இருக்குல்ல. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வீடு கட்டிட்டானா இன்னொருத்தன் பார்த்து என்ன பண்ணுவான்? பொறாமப்படுறோம். பொறாம ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா ஆண்டட்ட நம்ம கேட்கலாம், ஆண்டு அவங்களாம் வீடு கட்டாங்கன்ற, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு கட்டுறதுக்கு உதவி கேட்கலாமா? கேட்க கூடாதா? அது நியாயமான காரியம். இன்னொருத்தனை கெடுக்கிறது தப்பு, நம்மளும் கெட்டு போயிடுவோம். ஆனா அதே நேரத்துல ஆண்டவரே நானும், எனக்கு ஒரு வீடு வேணும், குடியிருக்க வீடு இல்ல, தாராளம்
கேட்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ இது அருமையான ஒரு பகுதி. அந்த பெண் சாதாரணமான பெண், அந்த உலகத்தின் பார்வையில கீழ் ஜாதியா இருந்த ஒரு பெண். பைபிள் படி கீழ் ஜாதி மேல் ஜாதி கிடையாது. ஆனா அன்றைக்கு இருந்த சமுதாயத்தின்படி இவள் ஒரு கானானிய பெண். ஆனால் ஆண்டுட்ட தைரியமா போகிறார். யாருனாலும் போலாங்க ஆண்டுட்ட. ஆண்டு யாரையும் நீ வராதுன்னு சொல்லவே மாட்டார். உதவி செய்வாரா? உதவி செய்வார். ஆனா அதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். விசுவாசம் என்ன? காத்திருத்தல் வேண்டும். பொறுமை நமக்கு வேண்டும். அவரை விடாப்பிடியா பிடிக்கிறது நமக்கு வேண்டும். அது செய்யும் போது தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சரியா? அதனால தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நீங்க உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதான் முக்கியம். நம்ம சர்ச்சில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஏதோ லோன் போட்டாங்க. ஏன்னா ஒரு வண்டி வாங்கியிருந்தார், ஒரு வேன் வாங்கியிருந்தார். அந்த வேன் லோன்லாம் கட்டினோடனே வீடு வாங்குறதுக்கு பேங்க்காரனே லோன் கொடுத்துட்டான். பாஸ்டர் ரொம்ப அற்புதமா அதனால ஒரு வீடு வாங்கிட்டாரு. அவங்க வீட்டுல போய் இப்படிதான் பேசிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன், அந்த லோனை என்ன பண்ணும்? ஒழுங்கா கட்டணும். கட்டணும்னா என்ன வேணும்? பலன் வேணும்ல. அந்த வீட்டுக்கு நீங்க சரி ஒருவேளை ஒத்திக்கு இருந்திருந்தாலும் ஒரு மாசத்துக்கு வாடகை என்ன, அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணும்? அந்த கடன் எல்லாம் என்ன பண்ணும்? திருப்பி கொடுக்கணும். ஆண்டுட்ட பலன் கேளுங்க. நான் செஞ்சிருவேன்னு நினைக்க கூடாது. ஆனா அதை செய்யக்கூடிய பலனை ஆண்டுட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஒரு பைசா கூட எனக்கு கடன் இருக்க கூடாது. நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடணும்? திருப்பி கொடுத்துடணும். எனக்கு பலன் தாங்க ஆண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்ட கேளுங்க. ஆண்டு நம்மளை பலப்படுத்திட்டே வருவார். சரியா? சிறு துளி தான் பெருவெள்ளன்றது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் உதவி செஞ்சுட்டே வருவார். ஒரு நாள் ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு அழகா ஆண்டு நம்மளை எல்லாத்தில இருந்து வெளியே கொண்டாந்துட்டாரு அப்படி சொல்லி ஆச்சரியமா இருக்கும். ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு நான் சொல்றேன், ஜெபத்தை விட்டுறாதீங்க.